என் பெயர் அமித். எனக்கு 30 வயது. நான் ஒரு தனியார் வங்கியில் பணிபுரிகிறேன். நான் வசிக்கும் பகுதி நகரின் பழமையான ஆனால் அமைதியான பகுதி. அங்கே ஒவ்வொரு வீட்டின் சுவர்களுக்கு பின்னாலும் ஒரு கதை ஒளிந்திருக்கும். என் வீட்டிற்கு அருகிலேயே இருக்கும் அந்த வீடு சில ஆண்டுகளாகவே வெறிச்சோடி காணப்பட்டது. ஆனால் அங்கே வசிக்கும் ஒரு பெண்ணின் இருப்பு அனைவராலும் உணரப்பட்டது. அவள் பெயர் சாலினி. அவளுக்கு சுமார் 38 வயது இருக்கும். கணவர் இறந்த பிறகு அவள் தனியாக வசித்து வருகிறாள். அருகிலுள்ள பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருகிறாள். அவளது உடை எப்போதும் எளிமையாகவே இருக்கும். ஆனால் அந்த எளிமையிலும் ஒரு கௌரவம் இருக்கும். அவளது முகத்தில் ஒரு புன்னகை, கண்களில் ஒரு ஆழம். நிறைய விஷயங்களை பார்த்தவள் போலவும் பல வழிகளை தாங்கி தன்னை சமாளித்து கொண்டிருப்பவள் போலவும் அவள் தெரிவாள். ஆரம்பத்தில் எங்களுக்குள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்குரிய சாதாரண உறவு மட்டுமே இருந்தது. காலையில் வாசலில் பார்த்தால் ஒரு வணக்கம், சில சமயம் காய்கறி விலையை பற்றிய பேச்சு அல்லது மின்சாரம் தண்ணீர் பற்றிய புகார்கள், இவ்வளவுதான். நான் அவளை மரியாதையுடன் பார்த்தேன். அவளும் என்னை ஒரு நல்ல மனிதனாகவே பார்த்தாள். ஆனால் காலம் செல்ல செல்ல எல்லாம் மாறத் தொடங்கியது. அது மிகவும் மெதுவாக நடந்ததால் அதை புரிந்து கொள்ளவே எனக்கு சில காலம் பிடித்தது. ஒரு மாலை நேரத்தில் மழை பெய்து முடிந்த பிறகு சாலை ஈரமாக இருந்தது. காற்றில் மண்ணின் வாசனை பரவி இருந்தது. நான் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது ஷாலினி தனது வீட்டின் வாசலில் நிற்பதை பார்த்தேன். யாரிடமாவது உதவி கேட்க தயங்கி கொண்டிருந்தது போல தெரிந்தது. என்னை பார்த்ததும் அவள், அமித், கொஞ்சம் உதவி செய்கிறாயா? மொட்டை மாடியிலிருந்து தண்ணீர் ஒழுகுகிறது என்றாள். அவளது குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. அது கட்டளை போல தெரியவில்லை. நான் யோசிக்காமல் அவளுடன் உள்ளே சென்றேன். வீடு எளிமையாகவும் சுத்தமாகவும் இருந்தது. ஆனால் அந்த சுவர்களுக்குள் ஒரு தனிமை படிந்திருந்தது. நாங்கள் இருவரும் சேர்ந்து வாளிகளை வைத்தோம். அந்த நேரத்தில் எங்கள் பேச்சு வேலை சம்பந்தமாக மட்டுமே இருந்தது. பிறகு அவள் தண்ணீர் கொடுத்து நன்றி சொன்னாள். அந்த நன்றியில் சம்பிரதாயத்தை விட ஒரு நிம்மதியே அதிகமாக இருந்தது. அன்று வீடு திரும்பும்போது முதல் முறையாக அவளது வீட்டின் அமைதி என் மனதிற்குள்ளும் நுழைந்து விட்டதாக உணர்ந்தேன். அடுத்த சில நாட்களில் எங்கள் சந்திப்புகள் அதிகரிக்க தொடங்கின. சில நேரங்களில் அவள் குழந்தைகளின் நோட்டு புத்தகங்களை திருத்தி கொண்டு வராண்டாவில் அமர்ந்திருப்பாள். சில சமயம் நான் வங்கியின் ஆவணங்களை பார்த்து கொண்டிருப்பேன். ஒரு நாள் அவளே தேநீர் அருந்த அழைத்தாள். அவளது வீட்டின் சிறிய வரவேற்பறையில் அமர்ந்து தேநீர் குடித்தபோது அந்த ஆவி பறக்கும் தேநீருடன் பேச்சும் மலர்ந்தது. அவள் தனது வேலை, பள்ளி குழந்தைகளின் குறும்புகள் மற்றும் பாடம் சொல்லித் தருவது அவளுக்கு எவ்வளவு நிம்மதியை தருகிறது என்பதை பற்றி பேசினாள். நான் என் வேலையின் களைப்பை பகிர்ந்து கொண்டேன். பேச்சு மிகவும் இயல்பாக, எந்த அழுத்தமும் இல்லாமல் இருந்தது. இடையில் ஒரு பேச்சுகளுக்கு இடையே மௌனம் நிலவியது. ஆனால் அந்த மௌனம் பாரமாக தெரியவில்லை. அந்த அமைதியில் எங்கள் கண்கள் சந்தித்தன. பிறகு சட்டென விலகி கொண்டன. இருவருமே தத்தமது எல்லைகளை அறிந்திருந்தது போல அது இருந்தது. ஒரு மாலை வேளையில் அவள் சொன்னாள், அமித், சில நேரங்களில் வாழ்க்கை அப்படியே நின்றுவிட்டது போல் தோன்றுகிறது. பிறகு திடீரென்று ஏதோ ஒரு சிறிய தருணம் அதை முன்னோக்கி நகர்த்தி விடுகிறது என்றாள். நான் மெதுவாக, ஒருவேளை அந்த தருணங்கள் தான் நமக்கு மீண்டும் நடக்க கற்றுத் தருகின்றன போல என்றேன். அவள் எதுவும் சொல்லவில்லை. தலையை மட்டும் அசைத்தாள். அவளது கண்களில் ஈரம் இருந்தது, ஆனால் கண்ணீர் இல்லை. அன்று இரவு நான் நெடுநேரம் அதையே சிந்தித்து கொண்டிருந்தேன். ஒருவரின் துக்கத்தை புரிந்து கொள்வது என்பது எவ்வளவு நுணுக்கமான விஷயம். இதற்கு பிறகு எங்கள் உறவு வெறும் பேச்சை தாண்டி ஒரு புரிதலாக மாறத் தொடங்கியது. ஒரு நாள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு வெறுமை நிலவியது. ஒரு நாள் காலை அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. நான் மருந்து வாங்கி வந்து கொடுத்தேன். அவள் வேண்டாம் என்றாள். ஆனால் பிறகு ஏற்றுக்கொண்டாள். மருந்து வாங்கும்போது அவளது கைகள் லேசாக நடுங்கின. நான் சொன்னேன், நீங்கள் ஓய்வெடுங்கள், மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். அந்த ஒரு வாக்கியத்தில் எனது அதிகாரம் இல்லை, மாறாக பொறுப்புதான் இருந்தது. அவள் ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது போல என்னை ஏறிட்டு பார்த்தாள். சில நாட்களுக்கு பிறகு குடியிருப்பில் ஒரு சிறிய நிகழ்ச்சி நடந்தது. அவள் மென்மையான நிறத்தில் ஒரு புடவை அணிந்து வந்திருந்தாள். அந்த உடையில் அவளது ஆளுமை இன்னும் அமைதியாக தெரிந்தது. மக்கள் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவளது கண்கள் இடையிடையே என்னை தேடின. எங்கள் கண்கள் சந்தித்த போது ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. அது எங்களுக்குள் மட்டுமே இருந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் தெருமுனை வரை நாங்கள் ஒன்றாக நடந்து சென்றோம். அவள் சொன்னாள், இன்று வெளியே வந்தது நன்றாக இருந்தது. நான் சொன்னேன், நீங்கள் சிரிப்பதை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்றேன். இந்த முறை அவள் பார்வையை தாழ்த்தவில்லை.
சில நொடிகள் நாங்கள் மௌனமாக நின்றோம். பிறகு அவள், மக்கள் ஏதாவது பேசுவார்கள், கதைகள் கட்டுவார்கள் என்றாள். நான் சொன்னேன், நாம் கதைகள் பேசவில்லை, ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்கிறோம். அவள் புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் ஒரு நிம்மதி இருந்தது. மெல்ல மெல்ல அவள் தனது கடந்த காலத்தை பற்றியும் சொல்லத் தொடங்கினாள். எந்த புகாரும் இல்லாமல் உண்மையை மட்டும் பகிர்ந்தாள். நான் அதை கேட்டுக்கொண்டே இருந்தேன். எந்த ஆலோசனையும் வழங்கவில்லை. ஒருவேளை இதுதான் அவளுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்தது போல. ஒரு மாலை நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டது. இருள் சூழ்ந்தது. அவள் வெளியே வந்து அமர்ந்தாள். நான் கேட்டேன், உங்களுக்கு பயமாக இல்லையே? அவள் சொன்னாள், இப்போது இல்லை. யாராவது அருகில் இருக்கும்போது பயம் குறைந்து விடுகிறது. இதை சொல்லும்போது அவள் என்னை பார்த்தாள். முதல் முறையாக அவளது குரலில் அந்த நம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. நாங்கள் இருவரும் வராண்டாவில் அமர்ந்திருந்தோம். காற்று அசையாமல் இருந்தது. சூழல் அப்படியே இருந்தது. அவள் சொன்னாள், அமித், நான் யாரையும் எளிதில் நம்புவதில்லை. நான் சொன்னேன், நம்பிக்கையை நான் ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை. இதை கேட்டதும் அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அந்த மூச்சில் பல ஆண்டுகால பாரம் குறைந்ததாக தெரிந்தது. ஒரு நாள் அவள் என்னிடம் கேட்டாள், என்னுடன் அருகிலுள்ள கோவிலுக்கு வர முடியுமா என்று அவள் கேட்டாள். நாங்கள் இருவரும் ஒன்றாக சென்றோம். வழிநெடுக பேச்சுக்கள் தொடர்ந்தன. கோவிலுக்கு வெளியே அவள் கைகளை கூப்பி கண்களை மூடிக்கொண்டாள். அந்த தருணத்தில் அவளது முகத்தில் ஒரு தனி அமைதி நிலவியது. திரும்பும்போது அவள் சொன்னாள், சில விஷயங்களை தனியாக செய்ய முடியாது. நான் சொன்னேன், சில விஷயங்களை சேர்ந்து செய்யும் போது அவை எளிதாகி விடுகின்றன என்றேன். வீடு திரும்பியதும் அவள் நன்றி சொன்னாள். இந்த முறை அந்த நன்றி சுருக்கமானதாக இருந்தாலும் அதன் பின்னால் இருந்த உணர்வுகள் பெரியதாக இருந்தன. இப்போது எங்கள் உறவு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதையும் தாண்டி வளர்ந்திருந்தது. ஆனால் எந்த பெயரும் சூட்டப்படாத அந்த உறவை சமூகத்தின் கண்கள் கவனிக்கும் என்பதும் கேள்விகள் எழும் என்பதும் எங்களுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு அடியையும் நாங்கள் மிகவும் நிதானமாக எடுத்து வைத்தோம். ஒரு மாலை வேளையில் அவள் சொன்னாள், அமித், நீ எனக்கு இப்போது மிகவும் முக்கியமானவன் ஆகிவிட்டாய் என்றாள். இந்த வாக்கியத்தை கேட்டதும் நான் ஒரு கணம் திகைத்து நின்றேன். அவள் உடனே, அதாவது ஒரு ஆதரவாக என்று சேர்த்து கொண்டாள். நான் புன்னகைத்து கொண்டே சொன்னேன், ஆதரவாக இருப்பது நல்லதுதான் என்று நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அன்று இரவு விடைபெறும் போது அவள் லேசாக என் கையை தொட்டாள். அதில் எந்த கோரிக்கையும் இல்லை, ஒரு நம்பிக்கை மட்டுமே இருந்தது. இனி அந்த தனிமை முன்பை போல் இல்லை என்பதுதான் அது. நான் வீடு திரும்பிய போது என் மனம் அமைதியாக இருந்தது. இந்த உறவு அவசரத்தினால் உருவானது அல்ல. இது நம்பிக்கை மற்றும் மரியாதையின் மூலம் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருந்தது. அந்த மாலை பொழுதிற்கு பிறகு எங்களுக்குள் ஒரு மௌனமான புரிதல் உருவானது. அதில் பேசுவதை விட உணர்வதற்கே முக்கியத்துவம் இருந்தது. அடுத்த நாள் காலை சொல்லும் வணக்கம் முன்பை விட சற்று நீண்ட நேரம் நீடித்தது. மாலை நேர சந்திப்புகள் அழைக்காமலேயே நிகழத் தொடங்கின. சாலினியின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருந்தது. ஆனால் அதற்குள் ஒரு சிறிய மாற்றம் தெளிவாக தெரிந்தது. அவள் இப்போது வராண்டாவில் அமர்ந்திருக்கும் போது அடிக்கடி என்னை நோக்கி பார்த்தாள். நான் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை அவள் உறுதிப்படுத்திக் கொள்வது போல அது இருந்தது. நானும் வங்கியிலிருந்து திரும்பும் போது அவளது வீட்டின் விளக்கு எரிவதை பார்த்து நிம்மதி அடைவேன். பள்ளியில் குழந்தைகளுக்காக ஒரு சிறிய நிகழ்ச்சி நடக்கவிருப்பதாகவும் அலங்கார வேலைகளுக்கு உதவி தேவைப்படுவதாகவும் ஒரு நாள் அவள் சொன்னாள். நான் யோசிக்காமல் சம்மதித்தேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து காகிதங்கள், வண்ணங்கள் மற்றும் சில பழைய புகைப்பட சட்டங்களை வைத்துக்கொண்டு வேலை செய்ய தொடங்கினோம். அவள் குழந்தைகளின் பெயர்களை எழுதி கொண்டிருக்க நான் அவற்றை வெட்டி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் கைகள் பலமுறை நெருங்கி வந்தன. சில நேரங்களில் லேசான புன்னகை, சில நேரங்களில் காற்றின் மெல்லிய உணர்வு. ஒவ்வொரு முறையும் அவள் லேசாக தயங்கி நின்று பிறகு இயல்பு நிலைவுக்கு திரும்புவாள். இதில் எந்த அவசரமும் இருக்கவில்லை. மாறாக ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்தது. இருவருமே தங்கள் இதயங்களுக்கு மெதுவாக நட என்று கட்டளையிடுவது போல அது இருந்தது. நிகழ்ச்சியின் நாளன்று அவள் எளிமையான ஆனால் அழகான புடவையில் இருந்தாள். குழந்தைகள் அவளை சூழ்ந்திருந்தனர். அந்த கூட்டத்திலும் அவள் தனித்து தெரிந்தாள். நிகழ்ச்சி முடிந்ததும் அவள் என்னை பார்த்து தனது கண்களாலேயே நன்றி சொன்னாள். திரும்பும் வழியில் அவள் சொன்னாள், அமித், இன்று நீ மட்டும் இல்லை என்றால் இதையெல்லாம் சமாளிப்பது எனக்கு கடினமாக இருந்திருக்கும். நான் சொன்னேன், துணையாக ஆள் இருந்தால் கஷ்டங்கள் குறைந்துவிடும் என்றேன். அவள் புன்னகையுடன் தலையசைத்தாள். அன்று இரவு நாங்கள் நெடுநேரம் வராண்டாவில் அமர்ந்திருந்தோம். சுற்றியிருந்த சத்தங்கள் அடங்கி மௌனம் அந்த இடத்தை பிடித்திருந்தது. அவள் திடீரென்று கேட்டாள், அமித், மக்கள் என்ன சொல்வார்களோ என்று உனக்கு எப்போதாவது பயம் ஏற்படுகிறதா? நான் சற்று சிந்தித்து விட்டு சொன்னேன்,
பயம் இருக்கிறது. ஆனால் அதைவிட நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் எனக்கு முக்கியமாக தெரிகிறது. இதை கேட்டதும் அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். ஏதோ ஒரு பாரம் அவளை விட்டு இறங்கியது போல தெரிந்தது. அடுத்த சில நாட்களில் அவள் தனது சிறிய முடிவுகளுக்கு கூட என்னிடம் ஆலோசனை கேட்க தொடங்கினாள். சமைப்பது, புத்தக அலமாரியை எங்கே வைக்கலாம் என்பது போன்ற சிறிய விஷயங்கள் அவை. விஷயங்கள் பொருட்களை பற்றியது அல்ல, நம்பிக்கையை பற்றியது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரு மாலை வேளையில் தனது கணவரின் பழைய கோப்புகள் இன்னும் அலமாரியில் இருப்பதாகவும் அவற்றை பிரித்து பார்க்க தனக்கு துணிவில்லை என்றும் சொன்னாள். நான் சொன்னேன், உனக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போது செய்வோம் என்றேன். சில நாட்களுக்கு பிறகு அவளே சொன்னாள், இன்று நீ என்னுடன் இருந்தால் அந்த வேலை எளிதாகிவிடும். நாங்கள் இருவரும் அலமாரிக்கு முன்னால் அமர்ந்தோம். அவள் ஒவ்வொரு காகிதமாக எடுத்தாள். சிறிது நேரம் அதை பார்த்துவிட்டு தனியாக வைத்தாள். இடையில் சில முறை அவள் அப்படியே நின்று விட்டாள். நான் எதுவும் பேசாமல் அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். ஒரு தருணத்தில் அவளது கண்கள் கலங்கின. நான் எதுவும் சொல்லாமல் தண்ணீர் நிறைந்த கிளாஸை அவளிடம் நீட்டினேன். அவள் அதை பெற்றுக்கொண்டு மெதுவாக நன்றி என்றாள். அந்த நன்றியில் நன்றியுணர்வை விட அதிக நம்பிக்கை இருந்தது. வேலை முடிந்ததும் அவள் சோர்வாக இருந்தாள். நான் சொன்னேன், கொஞ்சம் நடைப்பயிற்சி செல்லலாம் என்றேன். இன்று மனது லேசாக இருக்கிறது. நான் புன்னகைத்து கொண்டே சொன்னேன், சில நேரங்களில் பாரத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும். அவள் என்னை பார்த்தாள். முதல் முறையாக அவளது கண்களில் பயமில்லாத ஒரு நிலையான பிரகாசம் தெரிந்தது. அடுத்த வாரம் அவளுக்கு உடல்நிலை சற்று சரியில்லாமல் போனது. நான் மருந்து கொடுத்து கொஞ்சம் சூப் செய்து கொடுத்தேன். அவள் முதலில் மறுத்தாள், பிறகு ஏற்றுக்கொண்டாள். சூப் குடித்து கொண்டே அவள் சொன்னாள், இவ்வளவு அக்கறையை பார்த்து எனக்கு பழக்கமில்லை. நான் பதிலளித்தேன், எல்லாம் மாறிவிடும் என்று. இதை சொல்லும்போது என் வார்த்தைகளும் மாறி வருவதை நான் உணர்ந்தேன். இப்போது நான் கடமையை விட ஒரு அன்பையே அதிகம் உணரத் தொடங்கினேன். ஒரு மாலை வேளையில் மீண்டும் மழை பெய்தது. இந்த முறை அவள் என்னை தனது வீட்டிற்குள்ளேயே அழைத்தாள். ஜன்னல் ஓரம் அமர்ந்து வெளியே விழும் மழைத்துளிகளை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அவள் சொன்னாள், அமித், நான் மீண்டும் ஒருவரை நம்ப கற்றுக்கொண்டிருப்பதாக உணர்கிறேன். நான் மெதுவாக, நானும் அந்த நம்பிக்கையுடன் இணைந்து நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றேன். இதை சொல்லும்போது நான் எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை. ஏனெனில் வாக்குறுதியை விட அதை நிறைவேற்றும் எண்ணம் தான் முக்கியமானது. சிறிது நேரம் கழித்து அவள் மெல்ல எனது கையை தனது கைகளால் பிடித்து கொண்டாள். அவள் சொன்னாள், நாம் மெதுவாக பயணிப்போம். நான் சொன்னேன், உங்களுக்கு எவ்வளவு மெதுவாக பயணிக்க வேண்டுமோ அவ்வளவு மெதுவாகவே பயணிப்போம். அவள் புன்னகைத்தாள். இப்போது எங்களுக்குள் பேச்சுக்கள் குறைந்து புரிதல் அதிகமாகி இருந்தது. சில சமயம் நான் அலுவலகத்திலிருந்து வர தாமதமானால் அவள் எல்லாம் நலமா என்று மட்டும் கேட்பாள். நான் ஆம் என்று பதில் அனுப்புவேன். அதுவே போதுமானதாக இருந்தது. ஒரு நாள் அவள் பள்ளியில் விடுமுறை கிடைப்பதாகவும் அருகிலுள்ள நகரத்திற்கு சென்று வரலாம் என்றும் சொன்னாள். நீயும் என்னுடன் வருவாயா என்று அவள் கேட்டாள். அந்த கேள்வி சாதாரணமாக தெரிந்தாலும் அதன் அர்த்தம் ஆழமானது. உனக்கு சம்மதம் என்றால் வருகிறேன் என்றேன். அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அந்த பயணம் சிறியதுதான். பேருந்தில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து சென்றோம். பேச்சுக்கள் குறைவாகவும் வேடிக்கை பார்ப்பது அதிகமாகவும் இருந்தது. அந்த நகரத்தை அடைந்ததும் நாங்கள் ஒரு கோவிலுக்கு சென்றோம். பிறகு ஆற்றங்கரையில் அமர்ந்தோம். அவள், இன்று நாள் நன்றாக இருக்கிறது என்றாள். நான் எனக்கும் தான் என்றேன். திரும்பும் வழியில் அவள் என்னை பார்த்து சொன்னாள், அமித், இப்போது எனக்கு பயமாக இல்லை. இதை கேட்டதும் எனக்குள் ஒரு நிம்மதி பிறந்தது. வீடு திரும்பிய போது இரவு ஆகிவிட்டது. விடைபெறும் போது அவள் சொன்னாள், இன்றைய நாளுக்கு நன்றி. நான் சொன்னேன், இன்றைய நாளுக்கு மட்டுமல்ல, எப்போதும் நான் இருப்பேன் என்றேன். அவள் எதுவும் சொல்லவில்லை. ஒரு சிறு புன்னகையுடன் வீட்டிற்குள் சென்றாள். அன்று இரவு எனக்கு விரைவில் தூக்கம் வந்துவிட்டது. அடுத்த நாள் அவள் சொன்னாள், மக்கள் நம்மை பற்றி பேச தொடங்கிவிட்டார்கள். ஆனால் நான் கவலைப்படவில்லை. நான் கேட்டேன், பயமாக இல்லையா என்று. அதற்கு அவள், பயம் இருக்கிறது, ஆனால் தனிமையை விட இந்த பயம் குறைவுதான் என்றாள். இதை கேட்ட நான், நமக்கு நமது எல்லைகள் தெரியும் என்றேன். அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். ஒரு மாலை வேளையில் அவள் என்னிடம் சொன்னாள், அமித், நான் இந்த உறவிற்கு எந்த பெயரையும் தேடவில்லை, நிம்மதியை மட்டுமே விரும்புகிறேன் என்றாள். நான் பதிலளித்தேன், நானும் எந்த வாக்குறுதியும் இல்லாமல் உனக்கு துணையாகவே இருக்க விரும்புகிறேன் என்றேன். இதை கேட்டதும் அவளது முகத்தில் ஒரு அமைதி பரவியது. அன்று நான் கிளம்பும்போது அவள் கண்களை பார்த்தேன். ஆனால் அதில் நம்பிக்கை நிறைந்திருந்தது. இப்போது எங்கள் உறவு பெயரால் அல்ல, எங்களின் நடத்தையால் தீர்மானிக்கப்பட்டது.
இது எளிதானது அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் காலப்போக்கில் எந்த தடையும் ஏற்படாமல் இருக்க நாங்கள் எங்களது அடிகளை இன்னும் நிதானமாக எடுத்து வைக்க முடிவு செய்தோம். இந்த நிதானம், புரிதல் மற்றும் மரியாதையுடன் இந்த கதை இங்கே நிறைவடைகிறது. பக்கத்து வீட்டின் மௌனம் இப்போது நிம்மதியாக மாறி இருக்கிறது. 2 மனிதர்கள் எந்த அவசரமும் இன்றி மெல்ல மெல்ல வாழ்க்கையில் முன்னேற தயாராக இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த கதை மிகவும் முதிர்ச்சியான ஒரு புரிதலுடன் நிறைவடைகிறது. ஷாலினி மற்றும் அமித்தின் இந்த பயணம் பெயரற்ற ஆனால் ஆழமான ஒரு பந்தமாக மலர்ந்துள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.